ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மட்டன் ஆம்லெட் கலக்கி தோசை பார்க்க போகிறோங்க. டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு கலக்கலாக இருக்கும். நீங்கள் நார்மலாக மட்டன் வாங்குறத விட்டுட்டு இந்த தோசைக்காகவே நீங்கள் வந்துட்டு அடிக்கடி மட்டன் குழம்பு வைக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளோட எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆம்லெட் தோசை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கிண்ணம் எடுத்தாச்சு. இது வந்துட்டு நம்ம மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ எதில் வேணாலும் செய்யலாங்க. மட்டன் குழம்புல செய்கிறது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பொடியை கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டி மட்டன் குழம்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். அது எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா சேர்த்து கலந்துக்கலாங்க. நான் இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 தோசை ஊற்றுனேங்க. இந்த ஒரு முட்டை ஒரு கரண்டி மாவுக்கு இதுக்கே வந்துட்டு நான் 2 தோசை ஊற்றுனேன். உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் அளவுகளை வந்து கூட்டிக்கோங்க. எப்போவுமே சட்டி சூடாயிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கையை வச்சு பார்த்தோன்னாலே தெரிஞ்சிருங்க. சட்டி சூடாகிட்டாலே இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு நம்ம முட்டையை மாவும் எல்லாமே கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வந்துட்டு ஆம்லெட் மாதிரி ஊற்றிக்கலாம். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு வாசனை, வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. இந்த மட்டன் கலக்கி தோசை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், கலரே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்கள். இது நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் கலக்கி ஆம்லெட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.